கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். ஓகே சார். சார், பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கு, அல்லது ஒரு புது புது வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கார். அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்பொழுது உத்தரப்பிரதேசன் மக்களை அவதூறாக பேசுகிறாங்க தென் மாநிலத்தில் இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக, கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட்டு, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இருக்கிறதுல காங்கிரஸ்காரங்களும் இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தார். இப்பொழுது ஒடிசாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவியவே தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற இடத்துல பொருத்தி சொல்கிறாரு. இது தமிழ்நாட்டு மக்களை அவதூறாக பார்க்குறதா, இல்லை அவதூறுப்படுத்துறதா பார்க்குறதா, இதை என்ன மாதிரியான சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறது? இதில் வந்து ஒரு 3 விஷயங்கள் வந்து விவாதம் பண்ணுறதுக்கு இருக்குது. ஓகே. முதல்ல வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடியே இது சாவி காணா போச்சு. கருவூலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெகநாதர் சாமியோட அந்த ஆபரணங்கள், அது என்னென்ன பொக்கிஷம் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து ஒரு 6 வருடங்கள் 5 வருடங்களுக்கு முன்னாடியே காணா போயிடுச்சு, அப்போவே தெரியும் அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்கிறாங்க. அப்போது முதல்ல வந்து அப்பொழுது அதை பற்றி பேசலை. ஒரு 6 வருடம் இல்லை 5 வருடம் மௌனியாக இருந்துட்டு அந்த நவீன் பட்நாயக் ஐயாவோட அவரோட கூட்டணியை வைத்துக்கொண்டு இன்றைக்கி கூட்டணி இல்லை அப்படின்ற அந்த தருணம் வரும்போது சாமியோட நகையை காணோம் அப்படின்னு இது ஒரு திருட்டு பிரச்சனை. அதாவது திருடு போயிருக்கு, நகை வந்து திருடு போயிருக்குன்றதான் இதுக்கு பொருள். சாவியை காணோம் அப்படின்றத அதுதான் அவர் மயமாக சொல்கிறாரு. சொல்கிறவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கோயில் குருக்களோ இல்லை அந்த கோயிலுக்கு மணி ஆட்டுறவரோ இல்லை, இந்த நாட்டினுடைய பிரதமர். சொல்லப்படுற கோயில் என்பது நிறைய பேருக்கு ஒரு இஷ்ட தெய்வம். ஜெகநாதர் என்பது வந்து ஒரிசா மக்களுக்கு வந்து அவங்க ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள், ஒரு ஃபேமஸான ஒரு கடவுள், இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு கடவுள். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து தொடுறாரு. தொட்டுட்டு பேசிட்டு இப்போது இது திருடு போயிடுச்சு இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல, சாவியை காணோம், உள்ள நகை இருந்ததா, நட்டு இருந்ததா, என்ன காணா போச்சு அப்படின்னு அந்த குரல் எழுப்புறவர்களும் நியாயம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு தான் போயிருக்கு, தமிழகத்துக்கு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் போது அவர் வந்து அவர் பாண்டியன் அவர்களை குறிவைத்து பேசுகிறார். அப்போது இவருக்கு பாண்டியன் மீது இருக்கக்கூடியது அந்த தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதை வந்து அவர் கக்குறாருங்க. ஏன் பாண்டியன் மீது காழ்ப்புணர்ச்சினா தமிழர் என்ற காரணத்தினால் அல்ல, அதுவும் மேபி ஒரு கூடுதல் காரணமாக இருக்கலாம். அதை தாண்டி நவீன் பட்நாயக் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசினாங்க, அந்த பேச்சுவார்த்தை தோல்வியாச்சு, அது வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு பேர் சரி கிடையாது, நம்ம கூட்டணி வைத்தால் நமக்கு சிக்கல், அது நாளை பின்ன நம்மளே வந்து இவங்க போட்டு பார்த்துருவாங்க, சிவசேனாக்கு என்ன பண்ணாங்களோ அதே நமக்கு பண்ணுவாங்க, அகாலிஸ்க்கு என்ன பண்ணாங்களோ அதை நமக்கு பண்ணுவாங்க, அதிமுகவுக்கு என்ன பண்ணாங்களோ அதே நமக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேக்ரவுண்டில் பேசப்பட்டு அந்த கூட்டணி வந்து பிரிவாகி போச்சு. அந்த கூட்டணி இல்லைன்ற நிலைமை இருந்துச்சு. அது இல்லைன்ற அந்த நிலை வந்து அன்னையில் இருந்து இவர்களோட அந்த சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய நீட்சியாக என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ தமிழ்நாடுன்றதை தமிழகத்தையும் வளர்த்துருக்கிறாரு. இதற்கு நம்ம முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு, தமிழர்களை தமிழ்நாட்டை சொல்லவே. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தமிழ்நாட்டையோ தமிழர்களையோ இழிவாக பேசலை, அவர் வந்து ஒரு கண்டெக்ஸ்டில் பேசுகிறாரு. ஏன்னா பாண்டியன் என்பவர் தமிழர், அவர் மீது அவருக்கு சந்தேகம் இருக்குது, அந்த கண்டெக்ஸ்டில் பேசுகிறாரு, அது பொதுவாக எல்லா தமிழ்நாடு மக்களுக்கும் அது பொருந்தாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இதே தானே ராகுல் காந்தி வந்து மோடி என்பவர் வந்து இந்த நாட்டில் வந்து நிறைய பொருளை திருடுறாங்க, டெண்டரை கொடுத்துட்றாங்க, அம்பானி அதானி போன்றவர்களுக்கு பணம் சுரட்டுறதுக்கும் அவங்க அதிக ஊழல் பண்ணுறதுக்கும் வசதி பண்ணுறாங்க, நான் எந்த மோடியை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் வந்து பாரத பிரதமர் மோடியை மையமாக வைத்து அவர் ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டை அடுக்குனார். ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, மோடின்றது ஒரு இனம், மோடின்றது ஒரு சாதி, மோடின்றது ஒரு பிரிவினை மக்கள், அந்த மக்களை இழிவுபடுத்தினார் சொல்லிட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு பதவியே போய் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு வந்து ஒரு நிலைமைக்கு போய் பெயில் கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த பதவி ரத்து காலாவதி ஆகிவிட்டது. அப்போ நம்ம எதை சொல்கிறோன்னா, இங்கே பேசும்போது அவங்க நிலைப்பாடு என்ன எடுக்கிறாங்கன்னா, தமிழ்நாடுன்ற, அதாவது ஒரிசாவில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு புத்தி கூர்மை இருக்கும், பிரதமர் வந்து இந்த மாதிரி விஷமத்தனமான பிரச்சாரம் பண்ணுவார் சிந்தனையில் இன்டைரக்டான ஒரு பாலிடிக்ஸை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ இது வந்து என்னென்னா, ஒரு பிரதமர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சாமியோட நகை காணோம், தமிழ்நாட்டுக்கு போயிருக்கணும் போது தமிழர்கள் மீது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு முகசுலிப்புத்தன்மை வரும். எல்லாருக்கும் வராது. அங்கே இவரை மாதிரியே இருப்பாங்கல்ல, மோடி அவர்களை கடவுளாக நம்பக்கூடியவர்களோ, மோடி அவர்கள் உண்மையே தான் பேசுவார், உண்மையை தவிர்த்து வேறு எதுவுமே பேச மாட்டார், நம்பக்கூடிய இல்லை சிந்திக்கிற நிலையில் இல்லாதவர்கள், மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் இருப்பார்கள் கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேர் நினைப்பாங்க, இப்போ கோயினூர் டைமண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கு, திப்பு சுல்தானோட கத்தி அங்கே இருக்குது,
இந்த மாதிரிலாம் ஒரு கதைகள் வருது இல்லையா, அது என்ன ஆகிடும்னா இது புராண கதையாக மாறிடும். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு கைடு ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்காரர்களோ இல்லை மோடி போன்றவர்களோ சொல்லுகின்ற அந்த கதைகள் மீது அதிகீத நம்பிக்கை இருக்குமே. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, நாளைக்கு யாருன்னா வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 4 பேர் வந்தோன்னா, ஜெகநாத் டெம்பிள் இங்கே வந்து ரூபி டைமண்ட் ஜுவல்லரிலாம் இருந்தது, பெரிய சாவி நீட்டு சாவி, தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் திடீர்னு போயிட்டாங்கன்னு பாரு. ஓகே, இது அங்கே போய் நிற்கும். இது வந்து இந்த 23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைக்கு மேலே ஒரு உடம்பு இருக்கும், கீழே ஒரு உடம்பை வைத்து வரைஞ்சிருவாங்க ஒரு ஓவியம். வரைஞ்சிட்டு 200 வருடங்களுக்கு வரப்போகும் மக்களுக்கு இது என்ன தெரியவா போகிறது, மன்னர் மன்னா மிகப்பெரிய சாணக்கியத்தனம், மிகப்பெரிய அற்புதம் அபாரம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். அதாவது என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இது இது நிற்குமான்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் இன்னொரு தொடர் கதை, நான் பிறவியே இல்லை, நான் அங்கேருந்து மேலேருந்து வந்தேன் அப்படின்றாரு. அதாவது பயாலஜிக்கலா பிறப்பு இல்லை நான் அப்படி இல்லை, நமக்கு அடிப்படையில் வந்து ஒரு பிறப்பு அப்படின்றது பிறப்போட அந்த உறுப்புத்தன்மை, அது என்ன ஜெண்டரே சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஏன்னா அது வந்து ஒரு சயின்ஸான ஒரு விஷயம். அறிவியலை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், அவங்களுக்கு திருமணம் என்பது நடக்கணும், இல்லை இல்லற வாழ்க்கை இருக்கணும், அதன் மூலம் தான் குழந்தை பிறக்கும் என்பது நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குற அறிவியல் வளர்ச்சி. இவர் என்னடானா, நான் வந்து மேலேருந்து என்ன அமுச்சு விட்டாங்க அப்படின்றாரு. எந்த மேலே யார் அமுச்சு விட்டாங்க, எதுக்கு வந்தார் ஒன்றும் புரியல. ஒரு அவதார புருஷனா தன்னை காட்டி இல்லை, அதான் அந்த இந்திரன் ரஜினி சிட்டி பிறக்க வைப்பார்ல, ஒரு ரஜினி ரெட் சிப்பு வச்சு அனுப்பி விடுவாங்கல்ல, அது மாதிரியா என்னன்னு தெரில. என்ன சிப்பு, அதாவது எனக்கு என்னென்னா, இந்த நாட்டினுடைய ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சில் அறிவியலுக்கு வந்து நிற்கிறாங்க பாருங்க. அதுதான் ஒரு மனிதர் நல்லா பேசக்கூடியவர், நடக்கக்கூடியவர், அவர் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுகிறது. அவர் வந்து நான் வந்து மனிதனே இல்லை அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக நித்யானந்தா இதே மாதிரி தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தார். நம்ம அதுக்கப்புறமா இப்போ போயிட்டா எங்கே இருக்கிறாரு தெரியல, கைலாசாக்கு போயிட்டார். இப்போ இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்கள மற்ற மாநிலத்திலையோ இல்லை மற்ற நாட்டில் இருக்கிறவங்க இவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? என்னன்னா இங்கே பிரச்சனை, நம்ம ஐயா நித்யானந்தியாவோ மோடி அவர்களையோ வந்து நம்ம புறம் தள்ளி விடக்கூடாது. நம்மவர்கள் தான், நம்ம கூட தான் இருந்தாங்க, நம்ம கூட தான் பழகினாங்க, நம்ம தான் ஓட்டு போட்டோம், நம்ம தலைவர் இவர், நம்ம ஊர் சாமியார். ஆனால் அப்புறமா நாளடைவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மேலேருந்து அனுப்பிச்சாங்க, தேவ தூதன் நான் வந்து நான் உங்களை மாதிரிலாம் கிடையாதுங்க, நான் சாதாரண பிறவி நினச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரினா, அப்போது ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அது அது டாக்டரை போய் பார்ப்பாங்களா, இல்லை ஆர்எஸ்எஸில் போனால் இது வைத்தியம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதற்கு மேலே நான் இதில் விவாதம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இப்படி பேசிட்டு திரிகிறவங்க கிட்ட நீங்கள் போய் விவாதமோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கருத்துக்கு கருத்து, எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை, இல்லை ஒரு திட்டம், இல்லை ஒரு பொருளாதாரம், இல்லை மக்கள் வளம், இல்லை அரசியல், அப்படி இருந்தால் நம்ம பேசலாம். நான் மனிதனே கிடையாது மேலேருந்து வந்துட்டேன் அப்படின்னும் பொழுது நீங்கள் அவங்க வாதம் பண்ணி, அவர் பெறப்பட்ட ஆற்றல் என்பது மனிதரால் கொடுக்கப்படாத ஆற்றல்ன்றாரு. அவர் அப்படி என்ன ஆற்றல் அவர்? அது தெரிலங்க. அது இப்போ வந்து எல்லாமே வந்து அந்த மேலேருந்து இந்த பிளேட் எல்லாம் வந்துட்டு போகுதுன்னு அமெரிக்காலாம் ஒரு சைடு சொல்கிறாங்க, ஏலியன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. அது அது வேற ஒரு உலகம். இப்போ ஐயா வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாது. அது தெரியாத விஷயத்த நான் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? அவரோட பிரச்சாரம், அவர் பேசுகிறத பற்றி பேசினா நமக்கு வந்து மக்கள் பிரச்சனை பேச முடியாது. மக்கள் பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது இதெல்லாம். மக்களே கிடையாதுன்றார் அவர். அப்போ மக்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்பாற்பட்ட பிரிவிக்கெல்லாம் ஓட்டு பதிவு தெரியல. அதாவது ஆண் வாக்காளருக்கு, பெண் வாக்காளருக்கு, அப்புறம் இப்பொழுது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வந்திருக்கிறாங்க, 3ஆம் பாலினர். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் மனித பிரிவியே இல்லைன்றாரு. அப்போ ஓட்டு போடுறதுக்கே இந்த 3ல் எதனா ஒன்று இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். அப்போ தேர்தலில் நிற்கணும்னா நீங்கள் இது தெரில, அது எதை வைத்து சொல்கிறாரு தெரில. நம்ம அதை அப்படியே கடந்து போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் பதில் இல்லை. ஒரு ஃபன் எலிமெண்ட்டை பார்க்கலாமா? இது எப்படி சார் புரிஞ்சுக்க? ஃபன் எலிமெண்ட் வந்து ஏதோ டீ கடையில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை வந்து ஒரு நண்பர் இருக்கிறாரு, இல்லை வந்து ஒரு கடையில் மது அதிகமாக இருந்துட்டாரு, அதனால் அவர் பேசுகிறாருன்னா ஃபன் எலிமெண்ட்டாக பார்க்கலாம். நாட்டினுடைய பிரதமருங்க, 3வது பெரிய பொருளாதாரம், 2வது பெரிய இராணுவம், 140 கோடி உழைப்பு வேர்வை, டெமோக்ரஸி, அப்படி ஜனநாயகத்தினுடைய தாய் என்று அழைக்கப்படுகிற நாடோட இந்திய திருநாட்டோட ஒப்பற்ற பதவி அது பிரதமர் என்பது. உங்களுக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு எல்லாம் பிரதமர் அவர் தான். அவர் இந்த மாதிரி பேசிட்டு வர்றது அது எங்கே போய் அந்த ஆற்றில் மனிதர்கள் கொடுக்கலன்னா இப்போ யார் அவரை பிரதமர் ஆக்குறான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, இது வந்து முதல்ல இப்போ வந்து மனசு கஷ்டத்தில் இருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இவர் அடையாளம் காட்டி இவரை வந்து வளர்த்து விட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் அவங்களே மறந்துட்டாரு. 2வது வந்து என்னென்னா, ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், நம்ம ஜி உண்மையிலே இது மாதிரி ஏதோ வச்சுருப்பார் போலவோ. அது கூட போய் கேட்பாங்க, ஜி எனக்கு ஏதோ சொல்லிக் கொடுங்க, நானும் அப்பாற்பட்ட பிறவி ஆகணும், மனித பிறவி ரொம்ப போர் அடிக்குது, முதுகில் குத்துறாங்க, அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது, எங்கே பார்த்தாலும் மனிதர்களாக இருக்கிறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, உங்களை மாதிரி அந்த மாதிரி அப்பாற்பட்ட பிறவியாக இருந்தால்
எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்க, மந்திரம் எதனா இருந்தால் சொல்லிக் கொடுங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் போய் கேட்கும். கையை நீட்டினோடனே பஸ்மம் ஆமாம், கையை நிட்டணும், அந்த மாதிரி ஒரு குரூப் போகும். மூன்றாவது நம்மளை போன்றவர்கள் வந்து என்னடா இது, இந்த நமக்கு பத்திரிகை துறையில் வந்திருக்கிறோம், நம்ம வந்து ஒரு அரசியல் பேசணும், ஒரு திட்டம் பேசணும், விஞ்ஞானம் பேசணும், மக்கள் நலன் பேசணும்னு பார்த்தா இவர் நமக்கு தெரியாத இப்போ அந்த டாபிக் எனக்கு எப்படி தெரியும்? அதனால் அந்த விஷயத்தில் ஐயா மோடிஜி அவர்களை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஆமாம், அவர் அதீத பிறவி தான். அந்த அதீத பிறவி வந்து தேர்தலில் நிற்கிறாங்க. அது என்ன அதிசய பிறவி, அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதிசய பிறவியானார் ஆனால் அந்த படம் ஓடலை, ரஜினிகாந்தோட அந்த அதிசய பிறவி படம் ஓடலை. நிறைய மோடி அவர்களுடைய எந்த படம் ஓடுமா அது தெரில. ஜனங்க தான் ஜூன் 4 பார்க்கணும். அதாவது இது 3.0 வச்சுக்கோங்களேன், 3வது முறையாக அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. இதில் அவர் எடுத்திருக்கிற அந்த பரிணாம வளர்ச்சி என்பது நீங்கள் சொல்லவே முடியாது. திடீர்னு வந்து இமோஷனல் ஆகுறாரு, திடீர்னு ஜெகநாத், அதாவது வழக்கமாக ராமர் மீது அவருக்கு ஒரு காதல் உண்டு, அது தெரியும். பட் ஜெகநாதரும் மீதும் இருக்குது, எல்லா சாமியையும் நேசிக்கிறார். என்னன்னா ஆனால் அமைதி கெடுதாங்க. இவர் கடவுள்களை நேசிக்க சபரிமலை பாருங்கள், எந்த பெண்மணி வந்து நான் போயே ஆகணும் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷமாக இருக்குது, பல நூற்றாண்டாக இருக்குது. அப்பொழுதெல்லாம் வராத ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை வந்து இப்பொழுது வருகிறது. இந்த கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கும் வந்துட்டு ஒரு சில எதில் பேசணும்லாம் அவங்களுக்கு தெரியாது. சபரிமலையில் அவங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை, ரைட்டா? கடவுள் மறுப்பு என்பது கம்யூனிசத்தோட திட்டணும். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு யார் போகணும் யார் போகக்கூடாது அந்த இறை நம்பிக்கை இருக்கிறவங்க முடிவு பண்ணுறது. அதில் இவங்க போய் தலையிட போய் அதை பெருசாக்கி சபரிமலையை வைத்து எவ்வளோ சர்ச்சையாச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து புதுசாக இது ஒன்று வந்திருக்குது. அதுக்கப்புறம் துவாரகாவில் போய் கடலில் போயிட்டு மயில் இறங்கெல்லாம் வச்சார். அது எத்தனை நாள் அந்த மயில் இறங்க நிற்கும்? கடல் அலையோட தன்மை என்ன? எதுக்கு இதெல்லாம் பண்ணார், ஏன் பண்ணுறாருன்னு தெரியல. அதனுடைய நீட்சியாக இப்போ வந்து அதெல்லாம் பண்ணால் அடுத்து மேலே போயிடுவாங்க போகுது. அது காஸ்மிக் அது என்னமோ இது நீங்கள் இந்த கேள்வி வந்து ஐயா நித்யானந்தா கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லுவார், த சன் அண்ட் த மூன் அண்ட் மீ எல்லாம் 3ஆ சங்கமமாகும் போது அதிசய பிறவி புரிகிறதா தெரிகிறதா அப்படின்னு பேசுவார். அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பார்ப்போம், ரோட்டில் போனால் சாலை, கடிகிற நாய், அந்த நாய்க்கு ஊசி போடாத அரசாங்கம், குப்பை வராத அரசாங்கம், தண்ணியில் காவா தண்ணி கலந்து வரா மாதிரி போயிட்டு வர கரண்ட்டு, பஸ்ஸில் போனால் சரியா இல்லாத பஸ்ஸு, நம்ம பார்க்குறதெல்லாம் இது மாதிரி சாமானிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை நம்ம கணக்கு இது தெரியும். இவங்களுக்கு தான் அந்த சன் மூன் அதெல்லாம் தெரியும். அது வேற. சரி சார், நீங்கள் முதற்கட்டத்திலே சொன்னீங்க மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு மோடி அப்படின்றது ஒரு இனம், ஒரு கம்யூனிட்டியை அசிங்கப்படுத்திட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட அதுவாச்சு இன்டைரக்டாக சொல்லப்பட்டது. இது டைரெக்டாக தமிழ் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையே சொல்லியிருக்கு. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை குறிக்கின்ற இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஒரு கேஸ் பெட்டிஷன் போட முடியாதா? அதன் மூலமாக அவர் மீதான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்க முடியாதா? இல்லைங்க, அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. உங்களோட நேரத்தை செலவு வேஸ்ட்டாக பண்ணுறது. அதாவது அவர் வந்து புத்தி கூர்மை இல்லாமல் ஏதோ ஒரு வாதம் வச்சுட்டாரு வச்சுக்கோங்க. அதாவது கட்டப்பட்ட பட்டமானது திருட்டு பட்டம். ஆமாம், ஒரு தமிழர் மீது. அது பாண்டியன் ஐயா அவர் அந்த இலாக்காவில் இருக்கும்போது சாவி காணா போச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகம் உண்மையிலே சாவி காணா போயிருந்தால் அதில் ஒரு நியாயம். அதை எப்படி அணுகணுன்றது இருக்கு இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கலாம், இல்லை உங்களுக்கு சிபிஐ இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது, ஐடி இருக்குது, இல்லை வேறு எதனா ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அது மாதிரி கூட ஏதோ ஒன்று அமுச்சு அது என்ன விசாரணையில் எஸ்ஐடி போட்டுக்கலாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ப்ரோப் டீம், அது எதனா ஒன்று போட்டுருக்கலாம். ராவண்ணாக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா கர்நாடகத்தில். அந்த மாதிரி இல்லை, மத்திய அரசே வந்து ஒரு விசாரணை குழுவில் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து போடக்கூடிய தன்மை படைத்தது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுது. இதுமாதிரி இது கடவுள் சொத்து காணா போயிருக்குது, இதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியோ இல்லை ஒரு விசாரணையோ இல்லை ஒரு நீதி விசாரணையோ அது போல் ஒரு எடுத்துருக்கலாம். இது சும்மா மேடை கிடைக்குது, மேடையில் நம்ம பேசுறதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம ஒரு கருத்தை சொன்னால் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அது உண்மையோ அதை பற்றி, அதனால் அவர் பேசிட்டார். உடனே இதற்கு வந்து நம்ம நேற்று ஒரு ட்வீட் போட்டதோடு முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலே தமிழர்கள் யார், தமிழ்நாட்டினுடைய தன்மை என்ன, தமிழனோட வளர்ச்சி என்ன, வேர்வை என்ன, மூளை என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகளாவியில் இருக்குது. தமிழர்கள் போகாத இடம் கிடையாது. இவர் சொல்கிறதுனால அது ஒரு இழுக்காயிடும்ன்றதுலாம் இல்லை. அதனால் அது குடிமை பிடி சண்டை போடாமல் அவருக்கு அவ்வளவுதான், வாக்குக்காகவோ இல்லை எதற்காகவோ அரசியல் ஆதாயத்திற்காக அவர் சொல்கிறார். நம்ம அதோடு அதை விட்டுட்டு போயிடும். நமக்கு இதை விட இப்போ இதே பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு,
மெட்ரோ ரயிலுக்கு பணம் கொடுக்கல, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து 2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இது பல வருஷம் காலதாமதம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு 200 கோடி சேர்த்து ஒதுக்கணும், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மழை பாதிப்புக்கு போதிய நிவாரணம் இன்னும் கொடுக்கல, சென்னைக்கே வந்து பழைய நிவாரணம் கொடுக்கல, இல்லை இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து மத்திய அரசோட பிஎம் கிசான் ஸ்கீம் பணம் வந்து சரியாக வரல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்கள் தமிழர்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் போராடலாம், சட்ட ரீதியாக போகலாம், வழக்கு தொடரலாம், இல்லை அவங்க கேட்கலாம். பட் இது மாதிரி ஒரு இது வந்து என்னன்னா, இது வந்து வெற்று பேச்சு, வெற்று உரையாடல், எங்கேயுமே போய் நிற்காது. அவரே பாருங்க, ஒருவேளை நவீன் பட்நாயக் முதலமைச்சர் ஆகிட்டு அவர் இன்விடேஷன் கூப்பிட்டா மோடிஜி போய் அன்னைக்கு உட்காந்துக்கு வராங்க, அங்கே போய் உட்காந்து நவீன் ஹே மேரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹே அப்படிலாம் பேசுவார். தேவைப்பட்டா இன்னும் கூட்டணி வச்சுக்கலாமான்னு கூட கேட்பார். அவருக்கு அரசியலில் நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பர்கள்லாம் இல்லை. எங்களுக்கு ஊழலை பற்றி பேசுவாங்க, ஊழல் கட்சி கூட கூட்டணி வைத்துக்குவார்கள், எதிரில் இருக்கும்போது ஊழல்வாதினாங்க, இங்கே வந்தவொடனே சிறந்த வேட்பாளர், சிறந்த அரசியல் ஆதரவு நிபந்தனை, சிறந்த அரசியல் ஆளுமை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதை வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கூடாது. பேசிட்டாரு. வழக்கமாக என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போனால் அடிக்கிறாங்க, ஒரிசாலேருந்து வேலைக்கு போனால் அவங்கள துன்புறுத்துறாங்க, அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசிலேருந்து போனால் நீ எதுக்கு இங்கே வந்த வடக்கன் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அந்த கட்டுக்கதைகள்லாம் நிறைய பேர் கலந்து விட்றாங்க. அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ஐயாவும் சேர்ந்துட்டார். அதாவது சோஷியல் செக்மெண்ட்டில் அல்லது இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இடத்துக்கு இவர் வந்துட்டார். ஆமாம், இவர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டார். அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோட பலம் என்னென்னா, நல்லது கெட்டது பார்க்க வேணாம், நியாயந்தர்மம் பேச வேணாம், வாய்க்கு வந்தது எதையோ ஒன்று சொல்லி விட்டுட்டு மங்களம் பாட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்து சமூக வலைதளத்தில் விட்டிங்கன்னா, பத்திரிகை தர்மத்துக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கு ஆத்தாப்பா யாருன்னே தெரியாது, அது பாட்டுன்னு குட்டி சைத்தா மாதிரி பெருசாக போயிட்டே இருக்கும். நல்ல கருத்து சொன்னீங்கன்னா போய் சேராது, கேடுகெட்ட கருத்து, உண்மைக்கு மாறான செய்திகள், மக்களுக்கு தேவையில்லாத விடயங்கள், இதெல்லாம் இந்த கிரைமு, குற்றம், இந்த மாதிரி பின்னணி இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பயங்கரமாக போகும். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ஐயா சென்டர். இது அதுதானே. நீங்கள் சாவி காணுன்றது பொருள், சாவி எங்கே போச்சுன்றது இன்னொரு பொருள், யார் திருடுனாங்கன்றது 3வது கேள்வி, அது இன்னைக்கு தேதியில் யார்கிட்ட இருக்குன்றது 4வது பார்வை. இந்த 4 பார்வையில் தமிழ்நாடுன்னு வருது, அவர் வாயிலேருந்து எதுக்கு தமிழ்நாடோ தமிழ்னு வரணும், அந்த இடத்துல ஏன் வரணும், என்ன எவிடன்ஸ் இருக்குது ஐயா கிட்ட, என்ன ஆதாரம் இருக்குது, இவர் பார்த்தாரா, எவ்வளோ நகன் இவருக்கு தெரியுமா, சரி திருடு போச்சு ரைட்டு, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு, இதுக்கெல்லாம் கேள்வி இல்லை. விகே பாண்டியன் அதான் சொல்கிறாரு, நீங்களே அதை கண்டுபிடிக்கலாமே, அந்த இடத்துக்கு தள்ளுறாரு. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான பிரச்சாரங்களில் புரி ஜெகநாதனை ஏன் இழுக்கணும், மதத்தை உள்ளே இழுக்கிறத வந்து இந்த ஒடிசா மக்கள் விரும்புறதில்ல அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு போகிறாரு. அது சரியா? மேபி அதுக்கு பதில் இப்படி சொல்கிறேன்னா, இது நேரெல்லாம் பதில் சொல்ல முடியாது, இதுக்கு அவங்க வழியிலே தான் பதில் சொல்லணும். சாதாரண பிரதமர் மனிதராக இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கேன், இப்போ அதிசய பிறவி ஆனதுனால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கேள்வியை முடிக்கணும், நானும் முடிக்கணும்னு பார்க்குறேன், நீங்கள் முடிக்க விட மாட்டேன்றீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி ஒரிசாவில் மாநில கட்சியாக பாஜக, இல்லை பாஜக முதலமைச்சர் வந்துட்டா அப்போ கண்டுபிடிக்கிறோன்றாங்க. இல்லை இப்போ ஜெகநாதர் சொத்து கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே போச்சுன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போயிட்டு அவரோட அந்த வைரம் வைடூரியத்தெல்லாம் வந்து காணா போயிடுச்சு. அப்போ ஆந்திரா மக்கள் தெலுங்கில் கேட்டாங்கன்னா, ஏன் பாபு எக்கடா என்ன இது யார் திடீர்னு போனா அப்படின்னு தெலுங்கில் கேட்டால், பிஜேபி ஆட்சி வந்தால் ஒண்டி தான், பிஜேபி முதல்வர் வந்தால் ஒண்டி தான் பெருமாளோட சொத்தை நான் கண்டுபிடிச்சி கொடுப்போம், இப்படி போயிடுவாங்க. ஒவ்வொரு ஊராக என்ன பண்ணுவோம், அப்புறம் சபரிமலைக்கு போவாங்க, அப்புறம் நம்ம பழனி முருகனுக்கு வருவாங்க. ஆல்ரெடி அவரோட வேலு பிரச்சனை, வேலை தூக்கி கொடிமரம் எல்லாத்தையும் மயிலையும் ஓட்டின்னு போயிட்டு, எருமையை ஓட்டின்னு போகிறது கூட மயிலையும் ஓட்டின்னு போயிட்டு, முருகனோட மயில் வேணும்னா பிஜேபி ஓட்டு போடுங்க, அண்ணாமலை முதலமைச்சர் ஆனால் தான் முருகன் மயில் வரும் அப்படின்பாங்க. அடுத்து இப்படி தான் போவோம். நீங்கள் என்ன கேட்பீங்க, வேலை வாய்ப்பு கேட்பீங்க, அதுக்கப்புறமா வந்து நல்ல ஆஸ்பத்திரி கேட்பீங்க, நல்ல கல்வி கேட்பீங்க, நீட்டை ஒழிக்கணும்னுவீங்க, ஆண்டுக்கு 2 வருமானம் அதிகமாகணும்னா ஜிஎஸ்டியை குறைக்கணும்னுவீங்க, அதெல்லாம் கஷ்டம். முருகனோட மயிலை தூக்கின்னு போயிட்டா சொல்லமால. இந்துக்கள் பாருங்கள், இந்துக்களோட முருகனோட மயிலை காணும், வேலை காணும். நாட்டிலே மிக முக்கியமான பிரச்சனை தான். இல்லை, சாமி பொருள் பத்திரமா பாதுகாக்கப்படும். கேட்டால் பொன்மாணிக்கவேல் சொன்னார்னுவாங்க. அவர் சிலையை சொன்னார். நேற்று கூட ஒருத்தர், ஒரு நண்பர், அருமை நண்பர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை சொல்கிறாரு, பொன்மாணிக்கவேல் சொன்னார். பொன்மாணிக்கவேல் சொன்னது தமிழ்நாட்டில் இருந்த சிலை வெளியில் போச்சு. பூரி ஜெகநாதர் சிலையை பற்றியோ அந்த சாமிக்கு உண்டான சொத்துக்களை பற்றி பேசலை. எதுக்கு எதை முடிச்சு போடுறாங்க பாருங்க. அதாவது இவங்க எப்படி கனெக்ட் ஆவாங்கன்னா, இந்த மிஷின் எல்லாம் எப்படி வேலை செய்யும், அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாங்க. அது என்னன்னா, சொந்தமாக மூளை இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வேலை பார்ப்பாங்க. அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அந்த பர்சன்டேஜ் சொல்லுதான். ஒழுங்காக கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு சொல்லியிருந்தப்போ வந்துக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ பார்த்தா 1 கோடி ஏறுதுன்றாங்க, 50 லட்சம் இறங்குதுன்றாங்க.
மறுநாள் ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்து ஒரு நாள் சம்பளம் சொல்கிறாங்க. என்ன ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதனால் இவங்கக்கிட்ட இனிமேல் நீங்கள்லாம் அரசியல் பண்ணனா சாமி, சிலை, உண்டியல், அப்புறம் அவங்க நகை நட்டு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா அது எதனா ஒன்று சொல்லி இந்துக்களே ஓட்டு போட்டால் தான் சாமி சாமி பத்திரமா இருக்கணும்னா பார்த்துக்கணும் நீங்கள். இதுதான் பிரச்சனை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.